ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் த எக்ஸ்பெண்டிச்சர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெல்த்தை பில்ட் பண்ண முடியலை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, நம்ம செலவுகள் எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கை தாமதம் செலவிட்டுருக்கோம். அதுதான் வந்து நம்ம வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கிறோம். அதுக்காண்டி கஞ்சனாக இருக்கணும்னு சொல்லல, பட் அன்வான்ட் செலவு அதுக்களை வந்து எப்போதுமே சுருக்கி செலவு பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ எப்போதுமே வந்து நிறைய வெல்த் கிரியேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெண்டிங்கில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். கரெக்டாக தேவையான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா, ரெகுலராக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ தேவையில்லாமல் ஒரு சில பேர்லாம் வந்து தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸில் அவங்க வந்து நிறையா இதை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நம்ம செலவு பண்ணுறத நோட் எடுத்து வச்சு நம்ம வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பட்ஜெட்டிங் பண்ணுறது. இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஒரு சில பேர் சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கேட்காம இருந்திருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம வெல்த் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஏன்னா நிறைய சம்பாதிப்போம், பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஆகாமல் நீங்கள் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். இன்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 7 days என்னென்ன தான் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நோட் எடுத்து பாருங்கள். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் அதை பாருங்கள். அப்போ நீங்கள் பார்த்து செலவழிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மாதிரி தான் வந்து ஸோ வெல்த் கிரியேட் பண்ணுறவங்களாம் தே reduce their expenditure and invest more. இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.